தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் 28ஆம் ஞாயிற்றுக்கிழமையான இன்று இந்த வேர்பும் தொலைக்காட்சியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இந்த திருப்பலியிலே பங்கு பெற்றி இறைவனுடைய அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள, அன்பார்ந்தவர்களே, இறைவனுடைய திருக்கண் பார்வையில் நாங்கள் எந்நாளும் வைத்து கொள்ளப்பட வேண்டும் என்பது மிக மிக முக்கியமானது. அவருடைய அருள் கரம் எங்களை விட்டு விலகி சென்று விட்டால், அல்லது இறைவனுடைய திருக்கண் பார்வையிலிருந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் அகன்று விட்டோம் என்று சொன்னால் எங்களால் எதுவும் செய்ய முடியாது. அவை பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய திருக்கண் பார்வையில் நாங்கள் எந்நாளும் வைத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். இந்த திருப்பலியிலே விசேட விதமாக யார் யாரெல்லாம் தங்களுக்காக மன்றாடும்படி எங்களிடம் கேட்டிருக்கின்றார்களோ அவர்களை இந்த பலிப்பீடத்திற்கு கொண்டு வருவோம். அத்தோடு நோய்களால் வாடுகின்றவர்கள், வைத்தியசாலைகளில் இருக்கின்றவர்கள், சில வெளிகளிலே தனித்து விடப்பட்டவர்கள், பல்வேறு காரணங்களால் ஒதுக்கப்பட்டிருக்கின்ற மக்கள், நிம்மதி இல்லாத குடும்பங்கள், பொருளாதார பிரச்சனைகள் சிக்கலிலே தவிக்கின்ற உள்ளங்கள், இவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த வேளையிலே நாங்கள் ஆண்டவருடைய பீடத்திற்கு கொண்டு வருவோம். இந்த திருப்பலியின் ஆற்றலால் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்வும் உயரப்படவும், விசேடமாக ஆண்டவருடைய திருக்கண் பார்வையில் இவர்கள் அனைவரும் வைத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுவோம். அவை தகுதியான உள்ளத்தோடு திருப்பலியில் பங்கு பெற எங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நல்மனதோருக்கு அமைதியாக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருள் என்றும் எங்கள் முன் செல்லவும் எங்களை தொடர்ந்து வரவும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நற்செயல் புரிவதில் என்றும் கருத்தாயிருக்க செய்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் நாமான் புறப்பட்டுச் சென்று கடவுளின் அடியவரது வாக்கிற்கிணங்க யோர்தானில் 7 முறை மூழ்கிய அவர் நலமடைந்தார். அவரது உடல் சிறு பிள்ளையின் உடலைப் போல் மாறினது. பின்பு அவர் தம் பரிவாரம் அனைத்துடன் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து, இஸ்ரேலை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என இப்போது உறுதியாக அறிந்து கொண்டேன். இதோ உம்மடியான், எனது அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும் என்றார். அதற்கு எலிசா, நான் பணியும் ஆண்டவர் மேல் ஆணை, நான் எதையும் ஏற்றுக்கொள்ளேன் என்றார். நாமான் எவ்வளவோ வற்புறுத்தியும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது நாமான் அவரை நோக்கி, சரி, அப்படியே ஆகட்டும். ஆயினும் ஒரு சிறு வேண்டுகோள், 2 கழுதை பொதி அளவு மண்ணை இங்கிருந்து எடுத்துச் செல்ல அடியானுக்கு அனுமதி தாரும். இனிமேல் அடியானாகிய நான் ஆண்டவரை தவிர வேறு தெய்வங்களுக்கு எரிபலியோ வேறு பலியோ ஒருபோதும் செலுத்த மாட்டேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை மக்களினத்தார் காண வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தம் மீட்பை மக்களினத்தார் காண வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தம் மீட்பை மக்களினத்தார் காண வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. ஆண்டவர் தம் மீட்பை மக்களினத்தார் காண வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். ஆண்டவர் தம் மீட்பை மக்களினத்தார் காண வெளிப்படுத்தினார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவர் தம் மீட்பை மக்களினத்தார் காண வெளிப்படுத்தினார். திருத்தூதர் பவுல் திமோத்தேயுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவரே, தாவீதின் மரபில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே என் நற்செய்தி. இதனை நினைவில் கொள். இந்நற்செய்திக்காகவே நான் குற்றம் செய்தவனைப் போல சிறையிடப்பட்டு துன்புறுகின்றேன். ஆனால் கடவுளின் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது. தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் மீட்பையும் அதனோடு இணைந்த என்றுமுள்ள மாட்சியையும்
கிறிஸ்து இயேசு வழியாக அடையுமாறு அனைத்தையும் பொறுத்து கொள்கின்றேன். பின்வரும் கூற்று நம்பத்தகுந்தது. நாம் அவரோடு இறந்தால் அவரோடு வாழ்வோம், அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார். நாம் நம்பத்தகாதவர் எனினும் அவர் நம்பத் தகுந்தவர், ஏனெனில் நம்மையே மறுதலிக்க அவரால் இயலாது. இவற்றை நீ அவர்களுக்கு நினைவுறுத்து. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, 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 hallelujah. எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு ஜெருசலேமுக்கு போய்க் கொண்டிருந்த பொழுது கலிலேயா சமாரியா பகுதிகள் வழியாக சென்றார். ஓர் ஊருக்குள் வந்த பொழுது 10 தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா இயேசுவே, எங்களுக்கு இரங்கும் என்று உரக்க குரலெழுப்பி வேண்டினார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும் பொழுது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்களுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய கால்களில் முகங்குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையாம்? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றார். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, கடவுள் எதிர்பார்க்கின்ற ஒரு விடயத்தை பற்றி இன்றைய நாளின் வாசகங்கள் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றன. இந்த நன்றி உணர்வு என்று சொல்லுகின்ற இந்த பண்பு ஒருவருடைய வாழ்வை இன்னும் அதிகமாக உயர்த்தும். நன்றி உணர்வு இல்லை அப்படி என்று சொன்னால் ஒருக்கு கிடைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் கூட படிப்படியாக குறைந்து செல்லும். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாங்கள் பார்க்கக்கூடிய இந்த சம்பவம், ஆண்டவர் இயேசு ஜெருசலேமுக்கு போய்கொண்டிருக்கிறார். அவர் கலிலேயா சமாரியா பகுதிகள் வழியாக செல்லுகின்றார். அந்த வேளையில் அங்கு 10 தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வருகின்றார்கள்.
பிரியமான சகோதரர்களே, தொழு நோயாளர்களுடைய வாழ்க்கை இயேசு வாழ்ந்த காலத்தில் மிக மிக பரிதாபமான ஒரு வாழ்க்கை. தொழு நோயாளர்கள் மற்ற மனிதர்களோடு சேர்ந்து பழக முடியாது, வாழ முடியாது. ஏனென்று சொன்னால் அந்த வேளையில் அதற்கான ஒரு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கவில்லை. ஆகவே தொழு நோயாளர்கள் தனித்து விடப்பட்டிருந்தார்கள். அவர்கள் பல வேளைகளில் அவர்களுடைய குடும்பங்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து, அவருடைய கிராமங்களில் இருந்து அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. இவர்கள் எல்லாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய அல்லது சில வேளைகள் அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த அந்த இடம் தொழு நோயாளர்களுடைய பள்ளத்தாக்கு அப்படி என்று சொல்லக்கூடிய லெப்பர்ஸ் வேலி அப்படி என்று சொல்லக்கூடிய பகுதிகளில் இந்த தொழு நோயாளர்கள் வாழ்ந்து வந்தார்கள். மிக மிக பரிதாபமான ஒரு நிலை, அவர்களுக்கு என்று சொல்லி யாரும் இல்லாத ஒரு நிலை. இந்த மாதிரியான இந்த தொழு நோயாளர்கள் 10 பேர் இயேசுவுக்கு எதிரே வரக்கூடிய ஒரு சம்பவம், ஒரு சூழ்நிலை. ஆகவே தான் அவர்கள் தூரத்தில் நின்று கொண்டு இயேசுவே, ஆண்டவரே எங்களுக்கு இரங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டுகின்றார்கள். அந்த வேளையில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு அவர்களுடைய நிலையை பார்த்து, அவர்களுடைய பரிதாபமான நிலையை பார்த்து, அவர்களை பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள். அப்படின்னு சொன்னால் யூத மரபின்படி நோய் நீங்கியதற்கான அந்த அத்தாட்சி பத்திரம் கொடுக்க வேண்டும். ஒரு தொழு நோயாளர் அவருடைய நோயிலிருந்து அவர் விடுதலை அடைந்தார் என்று சொல்லி அந்த அத்தாட்சி பத்திரம் கொடுக்கணும். ஒரு யூத குரு. ஆகவே நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைக்கிறார். அவர்கள் புறப்பட்டு போகின்ற வேளையில் அவர்களுடைய நோய் நீங்கியது. பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த 10 பேரும் அப்படியாக சென்றிருக்கலாம். ஆனால் தன்னுடைய நோய் தீர்ந்திருப்பதை கண்டுகொண்ட ஒருவர், அவர் ஒரு சமாரியர், தன்னுடைய நோய் தீர்ந்து கொண்டதை கண்டுகொண்ட அவர் மறுபடியும் திரும்ப ஓடி வருகிறார். ஓடி வந்து இயேசு ஆண்டவருடைய கால்களில் விழுந்து, அவருடைய காலிலே முகம் கூப்புற விழுந்து ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி செலுத்துகின்றார். ஏனென்று சொன்னால் அவருடைய பரிதாபமான நிலையிலிருந்து ஆண்டவர் அவரை தூக்கி எடுத்தார் என்று சொல்லி, அவருக்கு மறுபடியும் வாழ்வை கொடுத்தார் என்று சொல்லி, அந்த ஆசீர்வாதத்துக்காக அவர் மறுபடியும் வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வேளையில் ஆண்டவர் கேட்கின்ற அந்த கேள்வி, அவரை பார்த்து 10 பேரின் நோய்களும் குணமாகவில்லையாம், மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ, கடவுளுக்கு நன்றி செலுத்த உம்மை தவிர வேறு யாரும் திரும்பி வரவில்லையே அப்படி என்று சொல்லி ஆண்டவர் கேட்பதை இந்த நற்செய்தியில் நாங்கள் காண்கிறோம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நன்றி உணர்வென்பது ஒரு மனிதனுடைய வாழ்வை இன்னும் இன்னும் அதிகமாக உயர்த்தும். இந்த நன்றி உணர்வோடு எந்த வேளையிலும் இருப்பவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். இந்த ஆராய்ச்சியை அதை கண்டுபிடித்திருக்கிறாங்க. நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் பல பல விஷயங்களுக்கு பின்னாடி நாங்கள் ஓடிக்கொண்டிருப்போம். ஆனால் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய நன்றி உணர்வை அதிகரித்து கொள்ளுங்கள். பல வேளைகள் எங்களோட வாழ்க்கையில் பல்வேறு விதமான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளும் எங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத நிலைகளும் அதிகரிக்க பல தருணங்களில் நாங்கள் எங்களுடைய ஆசீர்வாதங்களை கணக்கிடாமல் எங்களுக்கு எதுவும் இல்லை என்கின்ற அந்த ஒரு நிலையில் நாங்கள் எப்பொழுதும் குறைபட்டு கொள்ளுகின்றவர்களாக, இல்லை என்கின்ற அந்த நெகட்டிவான அந்த மனநிலையோடு எங்களோட வாழ்க்கையை நாங்கள் வாழ பிரியமான சகோதர சகோதரிகளே, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற மகிழ்ச்சி இல்லாமல் போகும். அதோடு பல தருணங்களில் நாங்கள் ஆசீர்வாதங்களை இழந்த மனிதர்களாக நாங்கள் வாழத் தொடங்குவோம். மாறாக உங்களுடைய வாழ்க்கையில் இத்தனை காலம் வரை இறைவன் செய்திருக்கக்கூடிய எல்லா விதமான நன்மைகளையும் கணக்கிட்டு பார்த்து நாங்கள் நன்றி சொல்லுகின்ற மனிதர்களாக இருந்தோம் என்று சொன்னால் அது சிறிய சிறிய காரியங்களாக இருக்கலாம், பெரிய பெரிய காரியங்களாக இருக்கலாம். இத்தனை ஆண்டுகள் ஆண்டவர் எங்களை வாழ்வித்து வந்திருக்கிறார், ஆகவே நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன் என்று சொல்லி கிடைக்கின்ற எல்லா விடயங்களுக்கும் நன்றி சொல்லி பாருங்கள். நீங்கள் உணர்ந்து கொள்ள தொடங்குவீர்கள். உங்களுடைய உள்ளத்தில் ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஒரு மகிழ்ச்சி,
ஏனென்று சொன்னால் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை பராமரித்து வருகிறார் என்கின்ற அந்த உணர்வு. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதங்களுக்கு மட்டும் அல்ல, தெசலோனிக்கேய திருமுகத்திலே பவுல் சொல்வதை போல எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக இயேசு கிறிஸ்து வழியாக கடவுள் வெளிப்படுத்தி இருக்கிற திருவுளம் இது. எல்லா சூழ்நிலையிலும் நன்றி உள்ளவர்களாக இருங்கள் என்பது ஆண்டவருடைய வார்த்தை. நல்ல சூழ்நிலைகள் மட்டுமல்ல, சில வேளைகளில் வெளிப்படையாக பார்க்கும்போது சில கஷ்டமான பிரச்சனையான சூழ்நிலைகள் இருந்தாலும் நாங்கள் நன்றி உள்ளவர்களாக அதற்காக நன்றி சொல்லும் பொழுது, பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, அதனூடாக ஆண்டவர் அற்புதங்கள் செய்வார். இப்படி சொல்லும் பொழுது நீங்கள் நினைக்கலாம், இலகுவான நல்ல காரியங்கள் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் போது நன்றி சொல்லலாம் ஃபாதர். ஆனால் எப்படியாக ஒரு கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரும் பொழுது நன்றி கூறுவது? என்பத சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பார்வையில் எல்லாமே ஆசீர்வாதமாக மாறக்கூடிய வல்லமை அவருடைய பார்வையில் அவருடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாக அவர் தீமை எதையும் அவர் அனுமதிப்பதில்லை. சில வேளைகளில் குறுகிய பார்வை உள்ள எங்களால் எல்லாவற்றையும் பார்க்க முடியாது. ஆனால் ஒரு சில வேளைகள் ஆண்டவர் ஒரு சில தீமைகளை, ஒரு சில தடைகளை, ஒரு சில கால தாமதங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறார் என்று சொன்னால் சில காலம் எங்களுக்கு எடுக்கும். அதை ஏன் ஆண்டவர் அனுமதித்தார் என்று சொல்லி அறிவதற்கு. சில வேளைகளில் துன்பங்கள் எங்களை உறுதியுள்ள மனிதர்களாக்குது. துன்பங்கள் எங்களை இன்னும் ஆழமான மனிதர்களாக்குது. துன்பங்கள் ஊடாக நாங்கள் கடந்து வரும் பொழுது நாங்கள் நிறைவான மனிதர்களாக மாறுவோம். அதற்காக ஆண்டவர் சில வேளைகளை இந்த கஷ்டமான காலங்களை அனுமதித்திருக்கலாம். ஒரு சில வேளைகளில் எங்கள் ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தள்ளி போட்டார் என்று சொன்னால் அது ஆண்டவருக்கு தெரியும். இது இந்த வேளையில் கொடுத்தால் சில வேளைகளில் நாங்கள் பிழையான வழிகளில் பிழையான முடிவுகளில் நாங்கள் போய் எங்கள் வாழ்வை நாங்கள் அழித்து கொள்ளலாம் என்பதற்காக ஆண்டவர் சில வேளைகளில் ஒரு சில ஆசீர்வாதங்களை காலம் தள்ளி போடலாம். நாங்கள் பல வேளைகளில் நாங்கள் கண்டிருப்போம், ஒரு சில ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு கிடைக்காததற்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி கூறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. சில வேளைகளை நாங்கள் நினைப்போம், ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்தை நீர் அன்றைக்கு தந்திருந்தால் இன்றைக்கு என்னுடைய வாழ்வு அழிந்து போயிருக்கும், ஆகவே ஆண்டவர் உமக்கு நான் நன்றி கூறுகிறேன் என்று சொல்லி. பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி உள்ளவர்களாக நன்றி கூறுகின்றவர்களாக நாங்கள் மாறும் பொழுது, எங்களுடைய ஆன்மீகமாக மாறும் பொழுது, நன்றி உணர்வு உள்ள மனிதர்களாக நாங்கள் எந்த வேளையிலும் இன்றைய நாளில் என்னால் உயிர் வாழ முடிகிறது என்று சொன்னால், இன்றைய நாள் எனக்கு வேண்டிய அனைத்தையும் ஆண்டவர் தந்திருக்கிறார் என்று சொன்னால், சில வேளைகளில் நான் எதிர்பார்த்ததே போல பெரிய பெரிய விடயங்கள் அல்ல, மாறாக என்னால் முன்னோக்கி செல்வதற்கான அந்த வல்லமையை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆகவே ஆண்டவரே உமக்கு நன்றி. காலையில் எழுந்தவுடன் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு 10-15 காரியங்களை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல தொடங்குங்கள். இன்றைய நாளில் ஆண்டவர் எனக்கு செய்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக. பல தருணங்களில் நாங்கள் பல விடயங்களை ஆசீர்வாதமாக கருதுவதில்லை. என்று சொன்னால் அது ரொம்ப பழகி போன விடயங்களாக இருக்குது. இன்றைக்கு சில வேளைகள் எங்களோடு கூட இருக்கிற மனிதர்களை, எங்கள் குடும்ப அங்கத்தவர்களை நாங்கள் ஒரு ஆசீர்வாதமாக கருதுவதில்லை. ஆனால் சில வேளைகளில் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக பார்க்க ஒரு சில விஷயங்களை நாங்கள் இழக்கும் பொழுது எங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என்று சொல்லி. வைத்தியசாலைகளை நீங்கள் போய் பாருங்கள், எவ்விதமாக உடல் ஆரோக்கியம் ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இன்றைக்கு யாருமே இல்லாமல் தனிமையில் வாழக்கூடிய ஒரு சில வயதானவர்கள், இன்றைக்கு வயதுவர் மடங்களில் இருக்கிறவர்களை போய் பாருங்க. ஒரு தந்தை எனக்கு கூறியது ஞாபகம் இருக்கு, இன்றைக்கு நான் எந்த வார்த்தையும் யாரோடையும் பேசவில்லை அப்படி என்று சொல்லி. இன்றைக்கு உங்களோடு பேசுவதற்கு, உங்களோடு பழகுவதற்கு மனிதர்கள், உங்கள் உறவுகள், குடும்ப அங்கத்தவர்கள் உங்களோட கூட இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கு ஏராளமானவர்கள், இன்றைக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, யாருமற்ற நிலையில் எங்களை விட பல பல மடங்கு மிக மிக கஷ்டமான நிலையில் வாழக்கூடிய மனிதர்கள் இன்றைக்கு பலர் இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்கள், இந்த நாள் ஆண்டவர் எங்களை அழைத்து நிற்கின்றார். குறைகளை கண்டுபிடித்து எங்களுக்கு எதுவும் இல்லை என்று சொல்லி அந்த மனநிலையோடு நாங்கள் இல்லை என்று சொல்லுகிற அந்த விஷயத்திலே அப்படியே வாழ்ந்து வாழ்ந்து தேய்ந்து போகாமல்
இறைவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் பார்த்து நாங்கள் நன்றி உணர்வு உள்ளவர்களாக, நன்றி உணர்வை நாங்கள் பெருக்கிக் கொள்ளுகின்றவர்களாக, அந்த நன்றி உணர்வோய் பெருக்க பெருக்க மகிழ்ச்சி எங்களுக்குள் வரும். எப்பொழுதும் நன்றி உணர்வோடு இருங்கள் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தையை நாங்கள் பிடித்துக் கொள்வோம். அவ்விதமாக நாங்கள் வாழும் பொழுது என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்னும் இன்னும் ஆசீர்வாதங்கள் அதிகமாக உங்களுக்கு வர தொடங்கும். ஆண்டவருடைய அளவிட முடியாத அந்த பிரசன்னத்தை நீங்கள் அனுபவிக்க தொடங்குவீர்கள். இந்த பெரிய ஒரு பாடத்தை இன்றைக்கு ஆண்டவர் எங்களுக்கு கற்றுத்தருகிறார். ஆகவேதான் ஆண்டவர் இயேசு இந்த 10 பேருடைய நோய்களும் குணமாகவில்லையா, மற்ற 9 பேர் எங்கே என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். என்று சொன்னால் நன்றி உணர்வு என்பது மிக மிக முக்கியமானது. என அந்த சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே ஆண்டவர் தருகிற இந்த வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். சின்ன சின்ன காரியங்களுக்கும் பெரிய பெரிய காரியங்களுக்கும், சில வேளைகளில் பெரிய பெரிய காரியங்கள் மட்டும் நடந்தால் நான் நன்றி சொல்லுவேன் என்று சொல்லி இல்லாமல், என்னால் இன்றைக்கு உயிர் வாழ முடிகிறது, சுவாசிக்க முடிகிறது, ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து என்னால் குடிக்க முடிகிறது, நான் இன்றைக்கு செயலாற்ற முடிகிறது, எனக்கு ஒரு வேலை இருக்கிறது, என்னோடு பழக எனக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள். இப்படியாக நாங்கள் கணக்கிட்டு பார்க்கும் பொழுது வாழ்வதற்கு ஒரு அழகான நாடு இருக்கிறது, வாழ்வதற்கு ஒரு வீடு இருக்கிறது. இப்படியான பல பல ஆசீர்வாதங்களை நாங்கள் நினைத்து நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல, அது ஒரு ஜெபமாக, நன்றி என்பது, நன்றி கூறுவது என்பது ஒரு அற்புதமான ஒரு ஜெபம். ஆண்டவரை நினைத்து நாங்கள் நன்றி உணர்வோடு அதை பெருக்க பெருக்க என்பது சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் பெருக தொடங்கும். கண்களை மூடுவோமா? தந்தை இறைவா, இந்த வேளையிலே உம்முடைய வார்த்தைக்காக நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, நீர் தந்த இந்த வார்த்தையின் பொருட்டு ஆண்டவரை நன்றி உணர்வு உள்ளவர்களாக அந்த நன்றி உணர்வை அதிகரிக்குமாறு ஆண்டவர் இன்று நீர் அழைத்திருக்கிறீர். தந்தை இறைவா, எங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லாவற்றிற்கும் நாங்கள் நன்றி கூறுகின்றோம். நாங்கள் வாழுகின்ற இந்த வாழ்க்கை, நாங்கள் வாழுகின்ற எங்களுடைய வீடு, நாங்கள் பயணம் போகின்ற அந்த 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 வாகனம், அதற்கான அந்த வசதிகள், ஆண்டவரே உமக்கு நான் நன்றி கூறுகின்றேன். செய்வதற்கென்று நீர் தந்திருக்கிற அந்த தொழிலுக்காக நன்றி கூறுகின்றேன். படிப்பதற்காக கொடுத்திருக்கிற அந்த பாடத்திற்காக, அந்த பாடசாலைக்காக நன்றி கூறுகிறேன். வாழ்வதற்காக நீர் கொடுத்திருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி கூறுகிறேன். ஆண்டவரே, என்னுடைய குடும்ப உறவுகளுக்காக நான் நன்றி கூறுகிறேன். நீர் எனக்காக கொடுத்திருக்கிற அந்த துணைக்காக நன்றி கூறுகின்றேன். என்னுடைய பிள்ளைகளுக்காக நன்றி கூறுகிறேன். ஆண்டவரே, இந்த வேளையிலே உம்முடைய வார்த்தையின் பொருட்டு அனைத்திற்கும் நன்றி கூற சொன்னீரே. ஆண்டவரே, இந்த வேளையிலே நான் நன்றி கூறுகின்றேன். என்னுடைய வாழ்க்கையிலே காலம் தள்ளி போயிருக்கிற என்னுடைய எதிர்பார்ப்புகள், என்னுடைய கனவுகள், சில வேளைகளை நான் அனுபவிக்கின்ற இந்த கஷ்டங்களுக்காக நன்றி கூறுகின்றேன். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி நான் ஏங்குகின்ற விடயங்களுக்காக நன்றி கூறுகின்றேன். தந்தை இறைவா, இந்த வேளையிலே ஒன்றாக இணைந்து உம்மை பார்த்து மன்றாடுகின்ற நன்றி கூறுகின்ற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். இவர்கள் வாழ்வை உயர்த்தியருளும். நோய்கள் மறைந்து செல்லட்டும். ஆண்டவரே, உம்முடைய திருக்கண் பார்வையில் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் எந்நாளும் வைத்துக் கொள்ளப்படட்டும். ஆமென், ஆமென். இந்த வேளையிலே நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போதிய பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார்.
விண்ணகத்துக்கு எழுந்தள்ளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். இந்த வேளையிலே எங்களுடைய தேவைகளை நாங்கள் ஆண்டவருக்கு எடுத்து கூறி மன்றாடுவோமாக. தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் மீட்பையும் அதனோடு இணைந்த என்றுமுள்ள மாட்சியை கிறிஸ்து இயேசு வழியாக அடையுமாறு திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை லியோ, ஆயர் பெருமக்கள், குருகுலத்தார், துறவரத்தார் ஆகியோரும் பொது நிலையினராகிய நாங்களும் மக்களினத்தார் காண எம் சொல்லாலும் செயலாலும் வாழ்வாலும் உமது மீட்பினை பறைசாற்றிட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வேற்று நாட்டையும் இனத்தையும் சார்ந்த நாமானின் நோயை குணமாக்கிய உலகமெங்கும் உள்ள அனைவரும் கடவுள் அருளிய விடுதலையை காண செய்த இறைவா, உலகாளும் தலைவர்களும் எம் நாட்டினை ஆள்வோரும் அனைத்துலக மக்களும் இனமத மொழி வேறுபாடின்றி அனைவரையும் ஏற்று வாழவும் பகைமைக்கு இடம் தராமல் ஒன்றுபட்ட மானுடத்தை உருவாக்க உழைக்கவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் அவரோடு இறந்தால் அவரோடு வாழ்வோம், அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம் என்கின்ற நம்பிக்கையில் திருமுழுக்கு பெற்றுள்ள அனைவரும் இறைவனுக்கு ஏற்ற வாழ்வு வாழவும் வாழ்க்கையின் முடிவில் விண்ணக பேற்றினை அடையவும் எம் குடும்பங்களிலும் திரு அவையிலும் வாழ்ந்த மரித்த அனைவரையும் நிலை வாழ்வின் பேரின்பத்தை அனுபவிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தந்தையே இறைவா, வேர்பம் தொலைக்காட்சிக்கு பல்வேறு விதங்களில் உதவிய அனைவரையும் ஆசிர்வதித்தள்ளும். விசேட விதமாக இன்றைய நாளில் திருப்பலியில் நேரடியாக கலந்து கொள்ள முடியாமல் பல்வேறு நோய்களாலும் இன்னல்களாலும் அவதிப்படுபவர்களையும் வீடுகளிலிருந்து இத்திருப்பலியில் கலந்து கொள்பவர்களையும் ஆசிர்வதித்து சுகம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். சிறிது நேரம் மௌனமாக எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். குறிப்பாக இந்த வேளையிலே நோயுற்றிருக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் நாங்கள் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொட்டு குணமாக்க வேண்டும் என்று சொல்லி விதமாக ஆண்டவர் அந்த தொழுநோயாளர்களை குணமாக்கினாரோ அதே போல இயலாது முடியாது என்று சொல்லி கைவிடப்பட்ட நிலைகளிலே வீடுகளிலும் வைத்தியசாலைகளிலும் படுக்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆண்டவருடைய அருள்கரம் தேடி வந்து தொட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒருமனப்பட்டு மன்றாடுவோம். அத்தோடு பல்வேறு விதமான பொருளாதார பிரச்சனைகள், கடன் தொல்லைகளால் வருந்தக்கூடிய குடும்பங்களுக்காகவும் மன்றாடுவோம். தந்தை இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் வேறு யாரிடம் செல்வோம்? வாழ்வு தருகின்றவர் நீர் அல்லவா? நாங்கள் எடுத்து கூறிய எங்கள் தேவைகள், எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், கனவுகள், எங்கள் எதிர்கால திட்டங்கள், இவை அனைத்தையும் நீர் ஏற்று உம்முடைய இரக்கத்தினால் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வள்ளல் நன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வள்ளலன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக இருக்கும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இப்பலியின் காணிக்கைகளோடு எங்களின் வேண்டுதல்களையும் ஏற்றலும். இவ்வாறு இறை பெற்றோடு நாங்கள் ஆற்றும் இப்பணியினால் விண்ணக மாட்சிக்கு கடந்து செல்லுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலே தான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுது நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனிலும் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர் தளச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உமை புகழ்ந்தேத்தி அக்களித்து பாடி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று நீரே. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
இது நம்பிக்கையின் மறைபொருள். வாழ்க இயேசு வாழ்க, வாழ்க வாழ்க இயேசு கிறிஸ்து வாழ்க. ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். வாழ்க வாழ்க இயேசு வாழ்க, வாழ்க வாழ்க இயேசு கிறிஸ்து வாழ்க. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுதியற்ற எங்களை தகுந்தவரனை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கின்ற உமது திரு அவையை நினைவு கூர்ந்தரலும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் மல்கம் ரஞ்சித், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். இறந்து போன எங்களுடைய உறவுகளுக்காக மன்றாடுவோம். உங்களுடைய குடும்பங்களிலிருந்து இறந்து போன ஒவ்வொருவரையும் இந்த வேளையில் நினைத்துக் கொள்வோம். தந்தையே, உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளுகின்ற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் நாட்டின் பாதுகாவலரான புனித ஜோசேப் வாஸ் மற்றும் இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள வேண்டுமென்று உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளுடைய அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் அவரை அப்பா தந்தை என்று அழைத்து ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த செபத்தை சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்றவர்களாய் யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கும் அழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு உடைய அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்ளுவீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு ஆண்டவருடைய சமாதானத்தை நாங்கள் அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களில் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்க தன்னையே பலியாக்கியவர். இவருடைய விருந்திற்கு அழைக்க பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரை நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை சிபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தள்ளி வாரும். ஆமேன். அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கின்றவர் என்றும் நமக்குள் வசிக்கின்றார். அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கின்றார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கின்றார். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, மாண்பிற்குரிய உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனிதமிக்க உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுக்கு உணவு அளிப்பது போல எங்களை அவரது இறை இயல்பிலும் பங்கு பெறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
அன்பார்ந்தவர்களே, இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளாலும் செபத்தினாலும் உதவி செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் குடும்பங்களுக்கும் இறை ஆசீர் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து மற்ற இடங்களிலிருந்தும் நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் உங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுவோம். இறைவனுக்கு நன்றி. உன் கண்மணியாய் காத்திடும் இறைவா நன்றி. தாயாயிருந்து மார்போடனைக்கு தாங்கிடும் தலைவா நன்றி. ஒப்பில்லா உன் கண்மணியாய் காத்திடும் இறைவா நன்றி. தாயாயிருந்து மார்போடனைக்கு தாங்கிடும் தலைவா நன்றி. அன்பால் என்னை நினைத்தீரே, அருளால் என்னை நினைத்தீரே. அன்பால் என்னை நினைத்தீரே, அருளால் என்னை நினைத்தீரே. கருவில் அறிந்தீர் காற்றில் பொழித்தீர் போற்றி இறைவா போற்றி. கருவில் அறிந்தீர் காற்றில் பொழித்தீர் போற்றி இறைவா போற்றி. ஒப்பில்லா உன் கண்மணியாய் காத்திடும் இறைவா நன்றி. தாயாயிருந்து மார்போடடித்து தாங்கிடும் தலைவா நன்றி.